வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற ஆர்ட்ஸ் டிஆர்பியோடைய தேர்வு முடிவுகள் ரத்தாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷன் காரணமாக. ஸோ என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிலே ஆகுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முதுகலை பிஜிடிஆர்பிக்கு தயாராக ஆசிரியர்களே கவனத்தோடு இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. என்னன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்காக தெளிவாக சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, பிஜி, பிஇடி, பிஓடைய நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய கட்சிகள் எல்லாமே இந்த 149 ஜிஓவை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சில குறிக்கோள்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 149 ஜிஓவை விரைவில் ரத்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த 60 மார்க் அனைவருக்குமே உரிய 60 மார்க் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ டெட் தேர்வர்களுக்கு அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து ரெடியாக இருக்குது. ஆர்டிஇ தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 முதல் தொடங்குகிறதுங்க. ஸோ ஆர்டிஇ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, தனியார் பள்ளிகளுடைய மாணவர்களை உள்ளே சேர்த்துக்கலாம் அரசு உடைய கட்டணத்தில் அப்படின்றது தான். ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் 20 முதல் தொடங்குகிறது. இலவச கட்டாய உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள 7000க்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1,00,000 இடங்கள் உள்ள இந்த திட்டத்தில் எல்கேஜி 1ஆம் வகுப்பு சேர்வர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். தமிழகத்தில் 2013 அமலான ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 5.7 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டு 2026-27 இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையப்பதிவு நடைபெறுகிறது. ஏப்ரல் 20 முதல் மே 18 வரை நடைபெறும். இதற்கான அறிவிப்பை தனியார் பள்ளிகள் இயக்குநரும் வெளியிடப்பட்டு அதன்படி ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் சிறுபான்மையர் அந்தஸ்து பெறாத அனைத்து நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்இ பள்ளிகள் இலவசமாக மாணவர் சேர்க்கையை நடத்த முடியும். இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுடைய வருமானம் மிகப்பெரியது. விண்ணப்பதாரர்களுடைய வருமானம், இருப்பிட சான்றிதழ்கள் சமர்ப்பிப்பது அவசியம். பெற்றோர்கள் RTSchool.gov.in இணையதளத்தில் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள 5 பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம். பள்ளியில் நிர்ணயித்த இடங்களை விட அதிக விண்ணப்பிக்கம் வந்தால் வெளிப்படையான குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ இதுதான் கிளாரிட்டியோடு முடிவு பண்ணியிருக்காங்க. 25% ஒரு பள்ளியில் மாணவர்களை ஆர்டி மூலமாக எடுத்துக்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணுற நீதிமன்ற தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெளியாகும். ஏப்ரல் 5 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள், 6 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் ரெடியாக இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவாங்களா அப்படின்றதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 149 ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றணும் அப்படின்னு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது. நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.